டேய் ஸ்ரீஷா, இந்த பீச் ரொம்ப பெருசா இருக்குடா. இதோட எண்டு எங்கடா இருக்கும்? மச்சான், பீச்சுக்கு முடிவு இல்லடா. அது உலகம் மாதிரி ரொம்ப ரவுண்டா இருக்கும். எப்படின்னா நம்ம சென்னை டிராஃபிக்ல சுத்தி சுத்தி வருவாங்கல்ல, அந்த மாதிரி தான்டா. ஆஹா, அப்போ என்னோட ஸ்லிப்பரை தூக்கி இந்த பீச்சில் போட்டா கூட அது திரும்பவும் இங்கேயே நம்ம கிட்ட வருமா? ஆமாண்டா மச்சான், கரெக்டா சொன்னேன். ஆனா உன்னோட ஸ்லிப்பர் எங்கெல்லாம் போகும் தெரியுமா? அமெரிக்கா, ஆப்பிரிக்கா, அப்புறம் துபாய் கூட போகும்டா. நீ காசு கூட கொடுக்க வேணாம், ஃப்ரீ ஷிப்பிங். டேய், உன்ன மாதிரி என்னோட மேக்ஸ் டீச்சர் எனக்கு புரியுற மாதிரி சொல்லியிருந்தாங்கன்னு வச்சுக்கோ, நான் கூட போன எக்ஸாம்ல பாஸ் ஆயிருப்பேன் போல. டேய் மகேஷ், என்னடா மச்சான்? டேய், கடல் அலையோட சவுண்டு ரொம்ப பெருசா வருதுடா. என்னடா சொல்ற? எனக்கு பயமா இருக்குடா. பயந்தாத பயந்தாத, அங்க பாரு, ஒரு பெரிய கப்பல் வருது. ஆமாண்டா, அங்க பெரிய கப்பல் ஒன்று வருதுடா. அதனாலதான் அலை பெருசா வருதுன்னு நினைக்கிறேன். தேச கப்பல் இருக்கவங்க நம்மளை பார்த்து என்னடா சொல்லுவாங்க? அதுவா, அது வந்து யாரா இந்த ரெண்டு விஐபிங்க இங்க நிக்கிறாங்க, வாங்கடா நம்ம அவங்கள போய் பிக் பண்ணிக்கலாம்னு வருவாங்கடா நம்மள பிக் பண்ணிட்டு போகிறதுக்கு. அப்படியேடா சொல்ற? ஆமாண்டா, ஆமா ஆமா, நீ சொல்ற மாதிரி வந்து நம்ம ரெண்டு பேரும் கப்பல் ஏத்திக்கிட்டு ஊரெல்லாம் சுத்தி காட்ட போறாங்க. டேய் போடா, இங்க இருக்கிற திருவாமூர் கூட கூட்டிட்டு போக மாட்டாங்கடா. டேய், இப்போதைக்கு நம்ம ரெண்டு பேர் தான் இங்க இருக்கிறோம். அதனால நம்ம ரெண்டு பேர் தான் இங்க இருக்கிற பீச்சுக்கு சொந்தக்காரங்க. ஸோ நம்ம என்ன சொன்னாலும் என்ன செய்ய சொன்னாலும் அவங்க செய்வாங்கடா. ஆமாண்டா, இங்க விக்கிற டீ கடைக்காரர் கூட இதே தான் என்கிட்ட சொன்னாரு. டேய் மச்சான், மகேஷ், சும்மா சும்மா நான் கலாச்சிட்டு இருக்காத. என்ன புரியுதா? நான் சொல்றதை இப்ப கேளு ஒரு நிமிஷம். என்னடா சுரேஷ், சொல்லுடா, கேக்குறேன். முதல்ல நம்மள நம்பணும். அப்பதான் நம்ம எல்லாத்தையும் 100% கரெக்டா இருப்போம். சரியா? நம்ம என்ன நம்புறோமோ அதுதான் நடக்கும்னு நம்ம நம்பணும். 100% நம்ம நம்பினா எல்லாம் நடந்துருமா? ஆமாண்டா, கண்டிப்பா நடக்கும். நீ வேணா எக்ஸாம்ல பாஸ் ஆயிடுவேன்னு நம்ப, நீ கண்டிப்பா பாஸ் ஆயிடுவ, நம்பி பாரு. என்னடா அப்படியே சொல்லிட்ட? சரிடா, அப்ப நான் கண்டிப்பா நம்புறேன். இந்த வாட்டி எக்ஸாம்ல நான் 100% மார்க் எடுப்பேன்னு. சரியா? அப்ப நான் 100% எடுத்துட்டேன்னா உனக்கு பெரிய சாக்லேட் வேணும்னு தரேன்டா சுரேஷ். அதெல்லாம் ஒன்றும் வேணாம்டா, நீ எக்ஸாம்ல பாஸ் ஆயிட்டீன்னாவே எனக்கு ரொம்ப சந்தோஷம்டா. சரியா? ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் 100% எல்லாம் நடக்கும்னு நம்புங்க. அப்போ கண்டிப்பா நடக்கும். அப்படி நடந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். டாடா, பை பை. பை பை.